புதுச்சேரியுடைய பிரச்சனைகளை பேசிய திரு விஜய் அவர்கள் ஒரு இடத்துல கூட இந்த பிரச்சனைகளுக்கு புதுச்சேரி மாநில அரசும் ஒரு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. புதுச்சேரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, புதுச்சேரியில் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை, புதுச்சேரியில் ஐடி கம்பெனிஸ் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் இல்லை. அதுக்கு அந்த நிர்வாகம்னு ஒன்று சரியில்லை அப்படிங்கிறத மேற்கோள் காட்டணும்ல. ரெங்கசாமி சிறப்பாக செயல்படுறாராம், ஒன்றிய அரசு சரியா நிதி கொடுக்கலையா. ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல எல்லாருக்குமே தெரியும். ஆனா புதுச்சேரியுடைய முதன்மையான பிரச்சனை ஊழல். புதுச்சேரியில ஊழல்ல திளைத்தவர் ரெங்கசாமி என்கிற குற்றச்சாட்டு எல்லாருக்கும் தெரியும். அவர் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரரு, ரொம்ப நேர்மையானவர், வாழும் காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காமராஜர் இழிவுபடுத்துக்கு சமம். அவருக்கு அரக்கை ஒரு முழுக்கை சட்டையை போட்டுக்கிட்டு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சா ஆட்டோவில் இறங்கி சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிட்டா அவர் காமராஜர் ஆயிடுவாரா? விஜய் அவர்கிட்ட வெளிப்படையா கேட்கிறேன், ரெங்கசாமி கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரருங்க, அவர் நேர்மையானவருங்க, ஒரு பைசா இது வரைக்கும் ஊழல் பண்ணுங்க சொல்லுங்க. இதே புதுச்சேரியில பாஜகவை சார்ந்த சாய் சரவணன், பாஜகவும் என்ஆர் காங்கிரஸும் புதுச்சேரியில கூட்டணி வச்சிருக்குல்ல. பாஜக தப்பு பண்ணுதான், என்ஆர் காங்கிரஸ் தப்பு பண்ணலையா? ஏன் இப்படி பேசணும்? இப்படி தேவை ஏற்படுது? இதே என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில சாய் சரவணன் ஊழல் பண்றாரு. ஊழல் பண்ற மட்டும் அவர் மேல ஒரு கொலை வழக்கம் இருக்கிறது. அந்த வழக்கின் காரணமாக அவர் அமைச்சர் பதவியிலும் தூக்கப்படுறாரு. அவருக்கு பதிலாக ஜான்குமார் என்பவர் அமைச்சர் பதவிக்கு வர்றாரு. அவருக்கு தான் இலாகா ஒதுக்கல. இந்த லாகா ஒதுக்காதது சிறுபான்மை மக்களுடைய மனதை புண்படுத்திருக்குன்னு விஜய் பேசுறாருங்க. என்ன சொல்ல வராரு? அதாவது ஜான்குமார் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் என்பதனாலேயே அவருக்கு லாகா ஒதுக்கல. அந்த ஜான்குமார் எங்க இருக்காரு? பிஜேபியில தான் இருக்காரு. அவர் கிறிஸ்தவரா இருக்காரு. அவர் சிறுபான்மை மார்க்கத்துக்கு இழிவுபடுத்துக்கு சமம் அப்படின்னா ஏன் அவர் பிஜேபியில் இருக்காரு? பிஜேபியில் இருக்கிற ஜான்குமாருக்கு இலாகா ஒதுக்கலன்னு சொல்லிட்டு அது சிறுபான்மை சமூகத்தை இழிவுபடுத்துவது என்று பேசுவது அதே அப்பட்டமான திராவிட அரசியல் தானே.